Lion Desert King Dates வாங்குங்க. Lion Desert King Dates. சிங்கம் போல ஸ்ட்ரெngth எனக்கு. வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கு? உங்களுக்குன்னே பிரச்சனை வர்றதுன்னா அதுதான். ஏன்னா 7ஆம் இடத்து ராகு என்ன பண்றாருன்னா, எதையாவது ஒண்ணு பண்ணி உங்களையும் ஒய்ஃபையும் பிரிக்கணும். அதான் ஒரு டார்கெட். 7ல ராகு இருக்கும் பொழுது சும்மாவே உங்களுக்கு ஒரு பேர் வச்சு விட்டுருவாங்க. ஆபீஸ் போறதுக்கு இல்ல, அங்க இருக்கிறவங்களோட பேசுறதுக்கு இப்படி சொல்லிடுவாங்க. 7ஆம் இடத்துல என்ன போய் இப்படி சொல்லிட்டீங்க, ரொம்ப சாதாரணமா உங்களுக்கு கெட்ட பேர் வந்துடும். காரணம் என்னவென்றால் 4 கூடிய பாதகாதிபதி செவ்வாய், 4 9 கூடிய பாதகாதிபதி செவ்வாய் 2ஆம் இடமாகப்பட்ட குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். ராசிநாதன் 12ஆம் இடத்தில் மறையும் பொழுது உங்களுக்கு என்ன ஏற்படுகிறது? உங்களுடைய தன்னிலை குறித்த கவலை ஏற்படுகிறது. என்னை யாருமே பார்க்கல, எனக்கு யாருமே அட்டென்ஷன் கொடுக்கல. நீங்க பணத்தை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, தயவு செய்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த ஒரு மாசம் நீங்க பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. நீங்க பண்றதுக்கு பேர் இன்வெஸ்ட்மெண்ட்ல லாஸ். இசைதான் எனக்கு, தமிழ் இசைதான் எனக்கு பக்கபலம், அது என்றும் புரியும் தக்க நலம். உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கிறது? ஜூலை மாத பலன்கள் அப்படின்னாலே சார் சாதாரண ஒரு மாதம் கிடையாது. பெரிய பெரிய சமுதாய தலைவர்கள் பிறந்த மாதம், ஆர்டிஸ்டுகள்லாம் பிறந்த மாதம், டைரக்டர்கள், இசைக்கலைஞர்கள்லாம் பிறந்த மாதம். என்ன சார் ஒவ்வொரு மாதத்துக்கு நீங்கள் இப்படி தான் சார் சொல்லுவீங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க? இல்லைங்க, நிஜமாக சொல்கிறேன். ஜூலை மாதம் இஸ் சம்திங் சம்வாட் ஸ்பெஷல். அனுராதா ஸ்ரீராம் மேனை எடுத்துக்கோங்க, உன்னிகிருஷ்ணன் சார் எடுத்துக்கோங்க, இவங்கெல்லாம் நோட்டபிள். அடுத்தடுத்த இசைக்கலைஞர்களும் அடுத்த மாதம் பிறப்பாங்க. தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் இந்த மாதம் மட்டும் என்னென்னா, இசைக்கலைஞர்களும் பிறந்திருக்காங்க, கிரிக்கெட் வீரர் தோனி பிறந்திருக்காரு, நெல்சன் மண்டேலா பிறந்திருக்காரு. 3ம் பாருங்க, இது ஒரு வெர்ஷன், இவர் ஒரு வெர்ஷன், இது ஒரு வெர்ஷன். ஸோ இந்த மாதம் சாதனையாளர்களின் மாதம் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். சாதனையாளர்களின் மாதம். ஸோ சிம்மராசிக்கு ஜென்ரலாகவே நீங்கள் சாதனை பண்ணிகிட்டே இருப்பீங்க. உங்களுடைய உயிர் நாடியே ஹீரோயிசம் தான். ஸோ இந்த ஜூலை மாதம் நீங்கள் என்னெல்லாம் அச்சீவ் பண்ண போகிறீங்க, எதெல்லாம் நீங்கள் டச் பண்ண போகிறீங்க, எதெல்லாம் வெற்றி தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மாதத்திலே முக்கியமாக ஒரு 3-4 பயிற்சி. ஏன் இதை இவ்வளோ ரிமார்க்கபிளாக நான் சொல்கிறேன்னா, இந்த மாதம் மட்டும்தான் ரிஷபத்தில் சுக்கிரன் வருகிறார். ரிஷபத்தில் இருந்த சுக்கிரன் மீண்டும் மிதுனத்துக்கு செல்லுகிறார். மிதுனத்தில் இருந்த சூரியன் கடகத்திற்கு வருகிறார். கடகத்தில் இருந்த புதன் வக்கரம் பெற்று மிதுனத்துக்கு செல்லுகிறார். ராசியிலே இருந்த செவ்வாய் கன்னிக்கு செல்லுகிறார். பாப்பா போதும், லிஸ்ட் பெருசாக போகுது சார். இதனால எங்களுக்கு என்ன சார் ஆகும்? இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க சார், எங்களுக்கு என்னன்னு சொல்லுங்கள் சார். இல்லை, ஜோதிடம் தெரிந்தவர்களுக்காக இதெல்லாம் சொல்கிறேன். மற்றபடி பொதுவாக நான் சொல்கிற போது என்னென்னா, ராசியிலே கேது, 7லே ராகு. ஏற்கனவே நமக்கு 7ல் ராகு. சிம்மராசிக்காரர்களுக்கு 7ல் ராகு வந்த அன்னைக்கு ஆரம்பிச்சது சார். அன்னைக்கு ஆரம்பிச்சது நம்ம வீட்டில் பிரச்சனை. என்னைக்கு ஆரம்பிச்சதுன்னா, ராசியிலே ராகு, நல்ல குடும்பத்தில் நல்ல பாம்பு பூந்தது. எப்போ ராசியில் ராகு வந்தார், என் ஒய்ஃப் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் திட்டுறா சார். எதுக்கு திட்டுறானே தெரியல. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுனால சும்மாவே எங்களுக்குள்ள சண்டை வருது. அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். ஐயோ, திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்தா? அண்ணா அவர் ஸ்கிரிப்ட் மறந்துட்டா ஃபர்ஸ்ட்லேருந்து பேசுவாருண்ணே. அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். உங்கள் ஒய்ஃப்கிட்ட போய் நீங்கள் பேசுங்க, இதே தான் சொல்லுவார். ஏம்மா அதுக்கு தான் நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி. அவங்க முடிவுக்கே வரல இன்னும். ராசியில் என்னைக்கு 7ல் ராகு உங்களை விட்டு போகிறாரோ அன்னைக்கு தான் அவங்க முடிவுக்கு வருவாங்க. அது வரைக்கும் நீங்கள் இந்த டைலாக் தான் கேட்கணும். அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பாங்க. நீ இப்படி தான் 5 வருஷமாக வேலைக்கு போக மாட்டேங்கிற, ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பாங்க. உன் ப்ரமோஷன் எப்போ தான் வரும்? உங்களுக்குன்னே பிரச்சனை வர்றதுன்னா அதுதான். ஏன்னா 7ஆம் இடத்து ராகு என்ன பண்ணுறாருன்னா, எதையாவது ஒன்று பண்ணி உங்களையும் ஒய்ஃபையும் பிரிக்கணும். அதான் ஒரு டார்கெட்டு. கெட்டவனுக்கு ஒரு மாதிரி நடக்கும், நல்லவனுக்கு ஒரு மாதிரி நடக்கும். தீய பழக்கங்களில் ஈடுபடுறவங்க தீய பழக்கங்களை தூண்டுவார் ராகு.
மது மாதிரியான விஷயங்கள் போன்றவெல்லாம் தூண்டுவார் ராகு. இன்னொரு பெண் தொடர்பு போன்ற ரொம்ப சாதாரணமா நடக்கும் சார். 7ல ராகு இருக்கும் பொழுது சும்மாவே உங்களுக்கு ஒரு பேர் வச்சு விட்டுருவாங்க. ஆபீஸ் போறதுக்கு இல்ல, அங்க இருக்கிறவங்களோட பேசுறதுக்கு இப்படி சொல்லிடுவாங்க. 7ஆம் இடத்துல என்ன போய் இப்படி சொல்லிட்டீங்க, ரொம்ப சாதாரணமா உங்களுக்கு கெட்ட பேர் வந்துடும். காரணம் என்னவென்றால் 4 கூடிய பாதகாதிபதி செவ்வாய், 4 9 கூடிய பாதகாதிபதி செவ்வாய் 2ஆம் இடமாகப்பட்ட குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். குடும்பஸ்தானத்திலே பாதகாதிபதி செவ்வாய் இருந்தா என்ன ஆகும்? குடும்பம் பிரிவதற்கான பா தெரியாம வந்துட்டேன் சார் உள்ளார வந்த ஆரம்பிச்சதுல இருந்து இதையே பேசிட்டு இருக்கீங்க. இருங்க சார் வரேன். இதெல்லாம் ஜென்ரலா உங்களுக்கு நடக்கிறது தான், உங்களுக்கே தெரியும்ல. 7ஆம் வீட்டுல ராகு பகவான் இருக்கும் பொழுது 2ஆம் வீட்டுல குடும்பஸ்தானத்துல பாதகாதிபதி இருக்கும்போது ஒய்ஃப்ட்ட ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். மனைவியை தவிர மற்ற பெண்களுடன் பேசாதீங்கன்றேன். 12ஆம் இடத்துல சூரிய பகவான் ராசிநாதன் 12இல் மறைந்து விடுகிறார். நெஞ்சு வலிக்கிறது, மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடையவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா சூரிய பகவான் 12இல் மறையும் பொழுது அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை வரும். அதே மாதிரி நெஞ்சு வலி, மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் கூடவே சேர்ந்து வரும். ராசிநாதன் 12ஆம் இடத்தில் மறையும் பொழுது உங்களுக்கு என்ன ஏற்படுகிறது? உங்களுடைய தன்னிலை குறித்த கவலை ஏற்படுகிறது. என்னை யாருமே பார்க்கல, எனக்கு யாருமே அட்டென்ஷன் கொடுக்கல, எனக்கு எதுவுமே என்னை யாருமே ஒரு ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. தோள்கள் அரிக்கிறது. இப்பொழுதெல்லாம் அழகா சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்றேன். தோள்கள் அரிக்கிறது. இப்பொழுதெல்லாம் மருத்துவரிடம் சென்றேன். காலை மாலை இரவு என்று மருந்து எழுத வேண்டியவர் ஒரே மருந்து தான் எழுதினார், மாலை மாலை மாலை. ஒரே மருந்து தான் மருத்துவர் எழுதினார், மாலை மாலை மாலை. புரியுதா இல்லையா உங்களுக்கு? காலை மாலை இரவுன்னு எழுத வேண்டியவர் மாலை மாலை மாலைன்னு 3 வேளையும் எழுதியிருக்காரு. மாலை போட்டா சரியாயிடுங்க, புகழுக்கு போயிடுங்க, சரியாயிடுவீங்க. கொஞ்ச நாளா புகழ் மிஸ்ஸிங்ல இருக்கீங்க. விழாக்கள்ல கலந்துக்கோங்க. இப்படியே வளர்ந்துட்டீங்க நீங்க. இந்த விழாக்கள்ல கலந்து கழுத்து தோள்கள் மாலை என்று காண்கிறீர்களோ, இந்த மாசம் ஃபுல்லா ஒரு வைபிளே இருங்க. விழாக்களுக்கு போங்க வாங்க. காரணம் ராசிநாதன் 12இல் மறையும் பொழுது ஒரு எம்டி ஸ்பேஸ் உருவாயிரும். எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்ற எண்ணம் வந்துவிடும். ராசியிலே கேது வேற இருக்கான். கேதுனால என்ன பண்றாரு? உங்களை அப்படியே சுருக்கிறார். 11ஆம் இடமாகப்பட்ட மிதுனத்திலே யார் இருக்காரு? புத பகவான் வக்கரம் பெறுகிறார். 2 கூடையவன் 11 கூடையவன் வக்கரம் பெற்று 11ஆம் இடத்தில் இருக்கிறான். இந்த 2 கூடையவன் வக்கரம் ஆனாலே பிரச்சனைங்க. இதைத்தான் நான் இவர்கிட்டையும் சொன்னேன், ரிஷபராசிலையும் சொன்னேன். 2 கூடையவன் வக்கரமானால் பணம் பல வழிகளில் விரயமாகும். ஏற்கனவே 2ல பாதகாதிபதி வேற இருக்கார். நீங்க பணத்தை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, தயவு செய்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த ஒரு மாசம் நீங்க பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. நீங்க பண்றதுக்கு பேர் இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, லாஸ். டோன்ட் இன்வெஸ்ட் எனி மணி டு த அன்னோன் பர்சன். உங்களுக்கு தெரியாத ஆட்கள்கிட்ட பணம் கொடுக்காதீங்க சார். அழகா சொல்லுவாங்க கிராமத்துல, தெரியாத வேலையை செஞ்சவனும் கெட்டான், தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கெட்டான். 2 பேர் தான். தெரியாத வேலையை செஞ்சவனும் கெட்டான், தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கெட்டான். 2 பேர் போறாங்க சார். ஒரு நண்பர்கள் 2 பேர் போறாங்க. ஒரு பஸ் டிரைவர் ஒருத்தரும் ஒரு பெரிய பிரீஸ்ட், அதாவது அருளாளர், 2 பேரும் இறந்துடுறாங்க. சொர்க்கத்துக்கு போறாங்க, நரகத்துக்கு மேலுலகத்துக்கு போறாங்க. அப்போ அவங்க மேலுலகத்துல போகும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த இவர் இருக்கார் இல்லையா, பிரீஸ்ட், எந்நேரமும் ஆன்மீகத்துக்காகவே தன்னுடைய வாழ்நாளை செலவு செய்தவர். அவரை யாரும் கண்டுக்கவே இல்லைங்க. அவர் யாரும் கண்டுக்கவே இல்லை. நம்ம பஸ் டிரைவர் வந்தார்ல, அவர் அப்படி ராஜோபச்சாரம் பண்றாங்க. இந்திரனே நேரில் சாமரெல்லாம் வீசி வாங்க வாங்க வெல்கம் வெல்கம்னு உட்கார வச்சு இந்திரனே மரியாதை பண்றார். பூர்ண கும்பம் மரியாதைலாம் பண்றார். இவருக்கு தாங்கல இந்த பிரீஸ்டுக்கு. சார், என் வாழ்நாளெல்லாம் நான் ஆன்மீகத்திற்காக செலவு செய்தேன், என்னை நீங்க யாருமே கண்டுக்கல. அவருக்கு இந்த தொழிலுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் ஒரு பேருந்து ஓட்டுநர். அவருக்கு போய் நீங்க இவ்வளவு மரியாதை பண்றீங்க, எனக்கு மரியாதை ஏன் பண்ணல? அவருக்கு மரியாதை பண்ணுங்க, பண்ணாம போங்க, எனக்கு ஏன் பண்ணல அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு இந்திரன் ஒரு விளக்கம் சொல்றார். இந்திரன் யமன்லாம் இருக்காங்க, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. என்னன்னா, பிரீஸ்ட் அவர்களே, நான் இந்த மதம் அந்த மதம்லாம் சொல்லலை, ஜென்ரலா சொல்றேன். பிரீஸ்ட் அவர்களே, உங்கள் வாழ்நாளிலே
நீங்கள் எத்தனை பேரை சாமி கும்பிட வச்சிருப்பீங்கன்னு கேட்டாராம். என் வாழ்நாளில் நான் ஒரு 300 பேரை நான் சாமி கும்பிட வச்சிருக்கேன், இறைவன் பால் நான் இழுத்திருக்கேன்னு சொன்னாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், எங்க தலைவர் இருக்கார்ல, எங்க தலைவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணா வண்டியில் இருக்கிற எல்லாரும் சாமி கும்பிடுறாங்க, வண்டி மூவ் பண்ணா வண்டியில் இருக்கிற எல்லாரும் தான் ஏத்த மாதிரி வர்ற வண்டிக்காரங்க சாமி கும்பிடுறாங்க. ஆந்தி வேலை ஒரு 2000 பேரை சாமி கும்பிட வைக்கிறார் ஒரு 10 நிமிஷத்துல. இப்ப சொல்லுங்க, நீங்க வேல்யூவா இவர் வேல்யூவான்னு கேட்டாங்களாம். பிரீஸ்டுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலையா. எப்பா இது இல்லாமப்பா ஒரு கேபிஐ, யாரை யாரு கூட கம்பேர் பண்றீங்க என்று. இதுதான் பிரச்சனை. சிம்மராசிக்காரர்களுக்கு நீங்க ஒரு டான், நீங்க ஒரு பெரிய ஆள், ரியலா அச்சீவ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட யாரை கம்பேர் பண்றாங்கன்னா, நேத்து சேர்ந்த சின்ன பையன், அவனை கூட கம்பேர் பண்ணுவாங்க. அங்க பத்தியா ஃப்ரெஷ் பிளட் எப்படி வேலை செய்யறாரு பத்தியா, நீ ஏன் ஓவர் டைம் பார்க்க. சார், எனக்கு 12ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் இருக்கான், நான் வீட்டுக்கு போய் தான் ஆகணும், அதனாலதான் சொல்றேன். நீங்க எல்லாம் வீட்டுக்கு போயிடுறது நல்லது, ரொம்ப சந்தோஷம். அஷ்டம சனி வேலையை காட்டுறார். வேலை நேரத்துல நீங்க என்ன பண்ணும், 2 கூடைவன்னா தனஸ்தானாதிபதி வக்கரம் பெறும்பொழுது பணம் வருவதற்கான வழிகள் எல்லாம் குறைகிறது. கம்பேரிசன் எப்படி பண்ணாங்க பாத்தீங்களா, பிரீஸ்டோட போயிட்டு யாரை கூட கம்பேர் பண்றாங்க பாருங்க. நீங்க ஒரு பெரிய ஆள், உங்களோட கம்பேர் பண்ணது நேத்து சேர்ந்த அப்ரண்டிஸை கம்பேர் பண்ணுவாங்க. அமைதி காத்து பொறுத்திருங்கள். சரி, ஓகே, அவர் சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு இல்லையா. அவர் சொல்ற மாதிரி வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது 2000 பேர் சாமி கும்பிடுறாங்களா இல்லையா, கரெக்ட் தான், சரின்னு விட்டுருங்க, அடுத்த மாசம் பேசிக்கலாம், ஆகஸ்ட் வரட்டும், அப்புறம் இருக்குடி உனக்கு அப்படிங்கிற மாதிரி அமைதியா போங்க. சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப பொறுமையை கையாள வேண்டிய ஒரு மாதம். ஏன்னா ராசிநாதன் 12 மறைவதால். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க போன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் எனக்கு தகவல் வந்துடும். உடனடியாக என்னோட பேசலாம். டக்கல் சிஸ்டம்லாம் இருக்கு, நம்ம மட்டும்தான் இதெல்லாம் பண்றோம். இவ்வளவு எளிமையாக என்ன ஈஸியா ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்கிறது. காரணம், நூற்றுக்கணக்கான கால்கள் வந்து கொண்ட இடத்துல ஆயிரக்கணக்கான கால்கள் வர ஆரம்பிச்சு. உலக மக்கள் எல்லாரும் ஃபோன் பண்றாங்க. நீங்களும் பயனடையுங்கள். பெஸ்ட் பேக்கேஜ் எல்லாம் கூட இருக்கு. ஃபேமிலி ஜாதகமாக பாருங்க, நீங்க ஒய்ஃபு குழந்தைகள் எல்லாம் பாருங்க. ibcbakti.com இணையதளத்துக்குள்ள போய் அங்கேயே என்னுடைய தரவுகளை புக் பண்ணி பார்க்கலாம், நேரடியாகவும் பார்க்கலாம். நீங்க ஃபோன் பண்ணுங்க, உங்கள் அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Lion Desert King Dates வாங்குங்க. Lion Desert King Dates. சிங்கம் போல strength எனக்கு. வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.